machinery உலகத்திலே புத்திசாலியில நம்பர் 1 தான். ஏன் ஐடியா தான் ஒர்க் அவுட் ஆகும். எப்பா இதை நிறுத்த புத்திசாலித்தனம் தேவையில்ல, பலசாலித்தனம் தான் தேவை. இந்த உலகத்திலே பலசாலி நான் தானே, அப்ப ஏன் ஐடியா தான் ஒர்க் அவுட் ஆகும். வாத்தியாரே நீங்களும் புத்திசாலி, அண்ணாத்த பலசாலி, நான் ரெண்டு சேர்ந்த திறமசாலி. திறமசாலியா? அச்சோ அப்படி பம்புறீங்க சார். ஆக்டிங்க படமா இங்க என்ன நடக்குது தெரிஞ்சுக்கலாமா? தம்பி இங்க பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குடா. இப்ப நடந்துட்டு இருக்கிற போற நிறுத்தணும்ல, அதுக்கு தான் ஐடியா யோசிச்சுக்கணும். யாரோட ஐடியா பெட்டர் அப்படிங்கறத இங்க பெரிய பஞ்சாயத்தாவே இருக்கு போதா? ஓட்டோ பாவீங்களா? டேய் உங்களுக்கு எல்லாம் வர உங்களுக்கு சொல்லி பிரயோஜனம் இல்ல. நான் கிளம்புறேன்டா சாமி. நீ முழுதா ஒரு நிமிஷம். நீ அதுக்கு ஒரு முடிவு சொல்லிட்டு போ. அடி ஏன்டா என்கிட்ட உம்புக்குறீங்க? இப்போ உங்க வீட்டு டீ கடைக்கு போறது காசு இருக்கடா? இல்ல பாரு, டீ குடிக்கவே காசு இல்ல. இதுல உலக பிரச்சனை நமக்கு தேவையா? முழுதா புரிஞ்சுக்கோ. இதுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரே ஆள் நீதான். ஏன்னா இந்த உலகத்தையே சுத்தி பார்த்த முதல் ஆள் நீதானே. ஐயோ பெருமையா வேற பேசிட்டேன்ல, வேற வழி இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் உன் ஐடியா சொல்லு கேப்பா. தம்பி அமெரிக்கா அதிபருக்கு ஒரு பையன் இருக்கு, கொரியாவுல ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணையும் இந்த பையனையும் கல்யாணம் மதிய வச்சிட்டோம் அப்படின்னா இவங்க கல்யாண விஷயத்துல பிஸியா இருப்பாங்க. அந்த சமயத்துல போர் நின்றுங்களா? டே அண்ணனை கூட பார்க்க மாட்டேன்டாருனா ரெண்டு சைக்கிள் ஒண்ணு சேர்த்து உலக நாடு ஒரே நாளில் அடிக்க பாக்குற. பேசாம இருந்து. நான் அப்பவே சொன்ன இது மொக்க ஐடியான்ட்டு. என் ஐடியாவை கேட்டுக்கோ. இப்ப அமெரிக்காவுக்கும் கொரியாவுக்கும் தான் சண்டை. அனுமா அது கொரியா இல்ல, ஈரான். இல்லப்பா சாரிப்பா அது கன்ஃபியூஷன் ஆச்சு. இவர் கொரியா பத்தி பேசினால இப்ப நான் தெளிவா சொல்ல புரிஞ்சுக்கோ. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நான் இப்ப சண்டை. இந்த ரெண்டு நாட்டையும் பிரிச்சு தனியா ஒரு ஓரமா வச்சுட்டா அவங்க மட்டும் ஓரமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஐயோ அனுமன் உன் பவரை காட்டுறதுக்கு ஏத்த இடமா இது? நானா சொன்னல இவங்க ரெண்டு பேர் ஐடியாவுமே ஒர்க் அவுட் ஆகாது. என் ஐடியா தான் ஒர்க் அவுட் ஆகும். அப்படி என்ன ஐடியா வச்சிருக்க சொல்லு. அது இந்த வந்து போயெல்லாம் வேணா ஷார்ட்டா சொல்லு. இங்க இருந்து நான் ஃபர்ஸ்ட் கொரியா போறேன். இந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றேன், அந்த பொண்ணைய லவ் பண்றேன், அந்த பொண்ணை கல்யாணம் பண்றேன். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் யாரு? அவங்க என் மாமனாரு. சோ ஆட்டோமேட்டிக்கா நான் எந்த நாட்டை அட்டாக் பண்ண சொல்றேனோ அந்த நாட்டை அட்டாக் பண்ணுவாரு. சோ இப்ப போர் ஆட்டோமேட்டிக்கா நின்றும். அதுக்கு முன்னாடி 3 பேரை நான் கொன்றுவேன். ஒழுங்கா ஓடிடுங்க. டீ குடிக்க 10 ரூபா காசு இல்ல. இங்க உட்காந்து உலக போற பத்தி பேசுறாங்களா? நல்லது செஞ்சா இப்படித்தான். டேய் நல்லது செய்யறவன இம்ப்ரெஸ் ஸ்பெல்லிங் என்ன தெரியுமா?